சென்சார் போர்ட் பேரை கேட்கவே கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு. ஆனா நிறையவே டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா அவங்க எடுத்த படத்தை அவங்களாவே ரிலீஸ் பண்ண முடியாது. நிறையவே கட் இருக்கும். அதுல ஏன் இத்தனை கட் சொல்றாங்கன்னா, இவங்க கேட்கிற சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அவங்க அத்தனை கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் மக்கள் அதை கரெக்டா பார்க்க முடியும். அதாவது கரெக்டான மக்களுக்கு கரெக்டா அதை போய் சேரும்னு சொல்லுவாங்க. சர்டிபிகேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் அவங்க வாய்ஸ் ஆஃப் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்சார் சர்டிபிகேட் மொத்தம் இதுல 4 வகையான சர்டிபிகேட் இருக்கு. யூ அதாவது எந்த ஏஜஸ்ல இருக்கிறவங்கனாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் UA அதாவது 12 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்கள அவங்களோட பேரண்ட்ஸோட கன்சர்னோட தான் அந்த படத்துக்கு கூட்டு போகணும். அது மட்டும் இல்லாம A 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் நீங்க ரொம்பவே நார்மலா பார்த்துருக்கோம் நிறைய மூவில. ஆனா கடைசியா நான் சொல்ல போறது ரொம்பவே ரேர் தான். அதாவது எஸ் ஸ்பெஷலைஸ்டு ஆடியன்ஸ்க்காக அந்த மூவி இருக்கும். அதாவது ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளை மட்டும் அவங்க உள்ள விட மாட்டாங்க. அதாவது எஸ்பெஷலி சொல்ல போனா டாக்டர், சில சயின்டிஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க இதுக்கு அப்ளை பண்ணனாலே ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். அதாவது இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும் ப்ரொடியூசரோட சைட்ல இருந்து. அதுக்கப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபீஸ் இருக்கும். அதாவது 5 minutes ஆஃப் ஃபிலிமுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1 ஹவருக்கு ஒரு 40K இருக்கும். இது மாதிரி நம்மளோட மூவியோட லென்த் 2 ஹவரா 3 ஹவராங்கிறத பொறுத்து நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். அதுக்கப்புறம் என்ன, நீங்க கேட்குற சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா அவங்க ஒரு சில கட் மட்டும் சொல்லுவாங்க. அந்த கட்லாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களோட படத்தை நீங்க திருப்பி அவங்களுக்கு ரிவ்யூக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்க கேட்குற அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதாங்க பேசிக்கா இந்த சென்சார் போர்டில் நடக்கிற விஷயம். அதாவது இது குறிப்பிட்ட டியூரேஷன் எவ்வளவு இருக்குன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு மூவி ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி சென்சார் போர்டுக்கு அனுப்புறப்ப அவங்க குறிப்பிட்ட டீம் வச்சு இதை அசைன் பண்ணி இதை பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ இருப்பாங்களா. அது வரைக்கும் ஸ்டே டியூன்.